அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களுக்கு எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் பல்வேறு வரலாற்று நாயகர்களின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை எடுத்துரைக்கிறான். துல்கர்னைன் என்கின்ற ஒரு மன்னர், ஒரு ஆட்சியாளர், நேர்மையை நீதியை மக்களுக்கு அஞ்சாமல் யாருக்கும் பயப்படாமல் வழங்கிய ஒரு நீதிமிக்க ஆட்சியாளர் அவர். தன்னுடைய குடிமக்களின் வாழ்க்கை தரங்கள் எப்படி இருக்கின்றன என்று பார்ப்பதற்காக அவ்வப்போது அவர் சுற்றி வருவதுண்டு. அவர் உலகத்தை ஆண்ட மன்னர் துல்கர்னைன். அவரது காலத்தில் அவர் மட்டுமே ஆட்சியாளர், உலகத்தில் வேறு யாரும் ஆட்சியாளர்கள் இல்லை. அவர் உலக நெடுகிலும் பயணித்தவர், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக உலகத்தை அளந்தவர் அவர். ஒரு நாள் அவர் கிழக்கு திசையினுடைய கடைக்கோடியில் போய் வாழுகின்ற மக்களை பார்க்க வேண்டும் என்று அவர் புறப்பட்டு போகிறார். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் துல்கர்னைன் மன்னரை பார்த்தவுடன் ஆரவாரத்தை வெளிப்படுத்தினார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன பிரச்சனை என்று அவர் விசாரித்தார். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் உழைக்கிறோம், பாடுபடுகிறோம். ஆனால் நாங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் திடீரென்று மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கொள்ளைக்கார கும்பல் எங்கள் மீது தாக்குதல் நடத்தி எங்கள் பொருட்களை சூறையாடி விட்டு போய்விடுகிறார்கள். அதை எதிர்த்து நாங்கள் நின்றால் எங்களை எல்லாம் வெட்டி போட்டுவிட்டு எங்களை கொலை செய்து விட்டு சூறையாடி விட்டு போய்விடுகிறார்கள். அவருடைய அக்கிரமத்தில் இருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றினாலே எங்கள் வாழ்க்கை வளம் பெறும். நாங்கள் உழைக்கிறோம், பாடுபடுகிறோம், ஆனால் கையிலே மிஞ்சுவதையெல்லாம் களவாடி கொண்டு போய்விடுகிறார்கள். நாங்கள் என்ன செய்வது என்று அங்கலாய்த்தார்கள். துல்கர்னைன் மன்னர் அந்த நிலத்தை அப்படியே சுற்றி பார்க்கிறார். எங்கிருந்து இந்த கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்று அவர் விசாரித்தார். விசாரித்து பார்த்ததில் 2 மலைகள், உயரமான 2 பெரும் மலைகள், அந்த 2 மலைகளுக்கு இடையிலே ஒரு பெரிய இடைவெளி. அந்த மலைகளுக்கு பின்னால் இருந்து கொள்ளைக்கார கூட்டம் அந்த இடைவெளி வழியாக உள்ளே புகுந்து மக்கள் வாழுகிற நிலத்துக்குள் புகுந்து சூறையாடி விட்டு போய்விடுகிறார்கள் என்பதை அவர் கண்டுபிடித்தார். அந்த மக்களிடத்திலே விசாரித்து அவருக்கு ஒரு தீர்வு தெரிந்தது. இந்த 2 மலைகளுக்கு இடைப்பட்ட அந்த காலி நிலத்தை, இடைவெளியை நாம் ஒரு பெரும் சுவர் எழுப்பி தடுத்து விட்டால் அவர்களால் இங்கே தாண்டி வர இயலாது. அந்த சுவரும் சாதாரணமாக சுண்ணாம்பு சுவராக இருந்தால் போதுமானதல்ல. அவர்கள் இடித்து தகர்த்து விட்டு உள்ளே நுழைந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகையினால் அவ்வளவு எளிதில் கொள்ளைக்காரர்கள் உள்ளே புகுந்து விட முடியாதபடி நாம் ஒரு பெரும் தடுப்புச் சுவரை எழுப்ப வேண்டும் என்று அவர் கணக்கு போட்டார். இதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கணக்கு போடும்போது அந்த மக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், மன்னர் அவர்களே, நாங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு ஃபஹல் நஜ்அல் லக ஹர்ஜா, நாங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் வரி தருகின்றோம், நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு இதை எழுப்பி தாருங்கள். 1 வருடம் அந்த கொள்ளையர்கள் அடித்து விட்டு போகின்ற கொள்ளையை அரசுக்கு வரியாக கட்டினால் கூட
மறு வருடத்திலிருந்து நமக்கு மிச்சம் தானே, சேமிப்பு தானே எல்லாமே என்பது இந்த மக்களுடைய கணக்கு. அவர் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானிலே சொல்லுகிறான். அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. قال ما مكنني فيه ربي خير فاعونوني بقوة أجعل بينكم وبينهم ردما. அவர்களை உங்கள் அளவிலே வந்து சேர்ந்து விடாமல் தடுக்கின்ற ஒரு தடுப்பு சுவரை நான் எழுப்ப தயாராக இருக்கிறேன். அதற்கு உங்களிடமிருந்து நான் ஒரு காசு கூட நான் வரியாக வாங்க போவதில்லை. இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பெருஞ்செல்வம், அரசாட்சி என்கிற இந்த செல்வம், அது எனக்கு மிகப்பெரியது. நீங்கள் தரப்போகின்ற வரியை விட உங்களிடத்துல வரியை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? செல்வம் கொட்டி கிடக்கிறது, வளமான ஒரு அரசை நான் நடத்துகிறேன். ஆனால் ஒன்று செய்யுங்கள், எனக்கு நீங்கள் உடல் ஒத்துழைப்பை தாருங்கள். நான் எங்கிருந்தோ உழைப்பாளர்களை கொண்டு வந்து, தொழிலாளிகளை கொண்டு வந்து இந்த வேலையை செய்வதை விட நீங்கள் உடல் ஒத்துழைப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இரும்பு பாலங்களை அவர் அடுக்கினார். இரும்பு பாலங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அவர் அடுக்குகின்றார். செம்பு, காப்பர், செம்பு என்கிற அந்த உலோகத்தை நெருப்பிலே காட்டி உருக்கி அதிலே ஊற்றுகிறார். இரும்பும் செம்பும் கலந்த ஓர் உறுதியான சுவர் இரண்டு மலைகளுக்கு இடையிலே எழுப்பப்பட்டது. அதன் பிறகு அந்த மக்களுக்கு கொள்ளைக்காரர்களின் தொந்தரவே இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், உழைத்தார்கள், பொருளை சேகரித்தார்கள், தங்களுக்கு தேவைப்படக்கூடிய பெரும் செலவுகளின் போது இந்த சேமிப்புகளை பயன்படுத்தி கொண்டார்கள், ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த பேராற்றல் மிக்க இந்த மன்னர், இவர் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்திடமிருந்து இந்த மக்களை காப்பாற்றிய அந்த நிகழ்வை எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானிலே சொல்லி காட்டிவிட்டு, பிறகு அந்த மக்கள் அவரை பாராட்டிய போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்திடமிருந்து, அந்த கொள்ளை கூட்டத்தின் பெயர் யஜூஜ் மாஜூஜ், அவர்களிடமிருந்து காப்பாற்றிய இந்த நிகழ்வு இருக்கிறதே, அது ஏதோ என்னுடைய சொந்த பலத்தால், என்னுடைய ஆற்றலால் நான் சாதித்த சாதனை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். இவ்வளவு பெரிய இந்த நெடுஞ்சுவரை, பெருஞ்சுவரை எழுப்புகின்ற ஆற்றலை இறைவனே எனக்கு வழங்கினான் என்று சொன்னார். கால ஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பி, இது இறைவன் எனக்கு தந்த கருணை. இறைவனின் கருணையால், இறைவன் என் மீது கருணை பொழிந்ததால் எனக்கு இந்த ஆற்றலை தந்தான். அந்த ஆற்றலால் நான் இந்த சுவரை கட்டி எழுப்பினேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த பெருஞ்சுவர் எழுப்பப்பட்டதால் கொள்ளை கூட்டத்திடமிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள் என்பது உங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஆறுதல் தான். ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு, இனிமேல் கொள்ளை கூட்டத்தார்கள் வர மாட்டார்கள், ஏனென்றால் தடுப்புச்சுவர் இருக்கிறது என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீர்கள். தடுப்புச்சுவரால் கொள்ளைக்காரர்கள் வர முடியவில்லை என்று நீங்கள் நினைப்பதற்கு பதிலாக என்ன நினைக்க வேண்டும் என்றால், இறைவன் நாடினால் அந்த சுவரும் கூட ஒரு நாள் உடையும், அப்போது மீண்டும் அந்த கொள்ளைக்கார கூட்டம் வந்து உங்களை தாக்கக்கூடும் என்று நீங்கள் நினைத்து இறைவனையே சார்ந்திருங்கள் என்று சொல்கிறார். இவருடைய தடுப்புச் சுவரை எழுப்புகிற அந்த ஆற்றலை மக்கள் சிலாகித்த போது இது இறைவன் எனக்கு தந்த அருள் என்று சொன்னார். அதன் பிறகு மக்கள் அந்த சுவரின் மீது நம்பிக்கை வைத்து விடக்கூடாது என்பதற்காக இதா ஜா வாது ரப்பி ஜாலஹு தக்கா, இறைவனுடைய வாக்குறுதி வந்தால் அந்த சுவர் இடிந்து விழ வாய்ப்புண்டு, இடிந்து விழும் என்று நீங்கள் நினைத்து இறைவனை நம்பியே வாழுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் அவர் சொன்ன அந்த சொல்லை சொல்லி காட்டுகிறான். 18வது அத்தியாயத்தினுடைய 98, 99 இந்த வசனங்களில். அன்பானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இறைவனையே சார்ந்திருப்போம் என்றால் இறைவனின் பெருங்கருணை நம்மை என்றும் சூழ்ந்திருக்கும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.